ஏசாயா 41 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். கடந்த 9 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல கர்த்தர் பாதுகாத்து இந்த 10வது மாதத்துல அடி எடுத்து வைக்க ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த மாதத்தை துவங்கும் பொழுதே கடந்த 9 மாசத்து குறித்த நம்ம செய்து முடிக்க முடியாத அநேக காரியங்களை குறித்த பயங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பயப்படாதே என்று முதல்ல சொல்லப்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கடைசி பாகத்தில் என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இந்த சூழ்நிலை மத்தியில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த மாதத்தில் நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அவர் நம்மோடு இருந்து நடத்துகிற ஒரு மாதமாகவும், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அவர் சொல்லும்பொழுது, இதே அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீங்களும் நானும் வாசித்து பார்க்கும்போது தெரியும். இதோ நான் உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ ஒரு பலன் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை மத்தியிலும் அதை நொறுக்கி போடுகிற ஒரு பலனை தருகிற ஒரு மாதமாகவும், நாம் தள்ளாடுகிற பலவீனமான நேரங்களில் கூட, ஒருவேளை தனிமையை பார்க்குற நேரங்களில் கூட தாங்குகிறதற்கு யாரும் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை மத்தியில் கூட அவருடைய கரம் தாங்குகிற ஒரு மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியதாக இருக்கட்டும், அவைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.